அது நல்லா இருக்கு. அவனே செலக்ட் படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. ஆமா. ஹாய் ஆல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி மேரேஜுக்கு பொண்ணுக்கு வந்து புடவையும், அப்புறம் வந்து ஆல்ரெடி தாலி கொடி மட்டும் வாங்கியிருந்தோம். சுட்டி வாங்கல, பெரியவங்க வந்தோடனே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வீட்டிலேருந்து வந்தோடனே சுட்டியும் சேர்த்து வாங்க போகிறோம். வாங்க இந்த vlogல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இவர் தான் கல்யாண மாப்பிள்ளை, என்னோட தம்பி. நாங்களாம் கேப்ல முன்னாடி வந்துட்டோம், பின்னாடி பொண்ணு மாப்பிள்ளையும் சோடியா வந்துட்டு இருந்தாங்க. டி நகர்ல இருக்க போத்தீஸ் பொட்டிக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். மேரேஜுக்கு ஒயிட் கவுனும் ரிசப்ஷனுக்கு சாரியும் கட்டுற மாதிரி பிளான். அதனால ஃபஸ்ட்டு ஒயிட் கவுன் பார்க்க போயிருந்தோம். கிறிஸ்டியன் மேரேஜுக்கு எல்லா பிரைட்ஸுக்குமே ஒயிட் ஃப்ராக் போடணும் அப்படின்ற ஆசை தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு நாளுக்கு வந்து நம்ம எதுக்கு அதை வாங்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கும். அதே கன்ஃபியூஷன் தான் அவங்களுக்கும் இருந்தது. நல்லா இருக்கு. அவனே செலக்ட் இருக்கும். அதே மாதிரி நம்ம மேரேஜும் லைஃப்லையும் ஒரு தடவை தான் நடக்குது. ஸோ அப்பயும் நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட முடியலன்னா எப்படி? அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். இந்த ஃப்ராக்ஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய கடைகளில் இதுக்காகவே ஸ்பெஷலாக இருக்க கடைகளில் எடுக்கிறத விட இந்த மாதிரி போத்தீஸ் அந்த மாதிரி கடையில் எடுத்தா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஃப்ராக் எடுத்துட்டு அந்த கடையிலேயே மேரேஜுக்கு புடவை பார்க்க போனோம். எங்க பட்ஜெட்குள்ள எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து புடவையும் கலர்ஸ் எல்லாம் கிடைக்கல. ஒண்ணு எங்க பட்ஜெட்டுக்கு கீழே இருக்கு, இல்லைன்னா அபோவ் இருக்கு. அந்த நடுவுல மட்டும் வர மாட்டேங்குது. தள்ளி அப்படி அப்படி இல்ல. அப்போ படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. லாஸ்டா ஒரே ஒரு saree மட்டும் செலக்ட் பண்ணிட்டு வேற கடையில போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். 1 hour later. ஆமா. நெக்ஸ்ட் வந்து தாலி சுட்டி வாங்க போயிருந்தோம். இங்க பெருசா டைம் எல்லாம் எடுத்துக்கல, ஏன்னா இருக்கிறதே ஒரு 4 டிசைன் தான். அதனால அதுல ஏதாவது பார்த்துட்டு பிடிச்சிருந்ததை எடுத்துட்டு வந்தாச்சு. எல்லாரும் பயங்கரமா டயர்ட் ஆயிட்டாங்க. சரி வாங்கப்பா சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் புடவை வாங்குறதுக்கு நல்லிக்கு தான் போனோம். எப்படியோ அலசி ஆராய்ஞ்சு ஒரு வழியா 3 saree வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அதுல எது எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனா இருந்துச்சு. அவங்களுக்குமே கன்ஃபியூஷனா இருந்தனால எல்லாரையும் கூப்பிட்டு 3 சாரியுமே தனித்தனியா ஓட்டிங் போட்டு எது அதிகமா ஓட்டிங் இருக்கோ அது எடுத்தோம். ஸோ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மேரேஜ் பத்திய வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.